ஹாய் ஆல் வெல்கம் டு மை பர்த்டே vlog. காலையில் எழுந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் வீடியோ கால் பேசிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சம்டைம்ஸ் புது ட்ரெஸ்ஸை போடுறத விட பிடிச்ச ட்ரெஸ் போடுறது தான் அந்த அக்கேஷனை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என்னோடய ஃபேவரட் கலர் காம்பினேஷனோட இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ சாரியை வந்து நான் போட்டேன். இதை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு போடணும்னு தோணுச்சு. அதனால் நான் இதை போட்டேன். அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே இந்த வெல்வெட் பேங்கிள்ஸ் தான் எனக்கு க்ரஷ் இருக்குங்க. ஸோ அதையும் நான் அன்றைக்கி போட்டிருந்தேன். இந்த கம்மல் அண்ட் செயின் வந்து இமிடேஷன் ஜுவல்லரி தான். இது நான் அபுதாபில தான் வாங்கியிருந்தேன். ஊர்லேயே வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் டிசைன்ஸ் எனக்கு மேட்ச் ஆகாதனால அபுதாபில செட் ஆச்சு. ஸோ அதை நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க. காலையில் துணி காய போட வந்தாலும், ஈவினிங் துணி எடுக்க வந்தாலும், இங்கே வந்து நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த குருவி சத்தம்லாம் கேட்டுட்டு தாங்க போவேன். இங்கே வந்து நிறைய குருவிங்க வரும். அப்படியே எல்லா இடமும் நிசப்தமாக இருக்கும்போது, அந்த குருவி சத்தம் மட்டும் ரொம்ப அழகாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்ச நேரம் அங்கே நின்று இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் போவேன். அதே மாதிரி நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஹேர் ட்ரையர் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. எங்கேயாச்சும் அவசரமாக வெளியே போனான்னா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வெயிலில் தான் வந்து தலையை காய வைப்பேன். ஸோ தலை காய வச்சுட்டு இந்த காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இந்த சந்தனம் வைக்கிற ஹேபிட் வந்து எனக்கு இருக்குங்க. ஸோ சந்தனம் வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த சுடு தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வந்து நானும் கற்றுக்கிட்டேங்க. ஸோ தினமும் இப்போல்லாம் காலையில் எழுந்தவுடனே 2 கிளாஸ் வந்து சுடு தண்ணி குடிப்பேன். மல்லிப்பூ இருக்கான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இல்லை, இந்த சாமந்தி பூ தான் இருந்துச்சு. ஸோ அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா எல்லா காய்கறியும் இருந்துச்சு. ஆனால் நாம் மட்டும் இருக்கும்போது எதுக்கு எஃபோர்ட் போட்டு சமைக்கணும்னு ஒரு தாட் வந்து மைண்டில் வந்துச்சுங்க. அதனால இருக்கவே இருக்குது தோசை மாவு பாக்கெட்டு. ஸோ அதை எடுத்து வெளியே வச்சுட்டு சில்னஸ் போட்டோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேங்க. இந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, என்னோடய எல்லா வீடியோஸில் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே ஏன் நான் அதிகமாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தினமும் ஒரு புறா வருங்க. க்யூட்டாக அந்த கேட் வாக் பண்ணுற மாதிரி அழகாக நடந்து போகுங்க. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்னவோ ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு லோன்லியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் இல்லை. ஸோ என்னோடய டேவை வந்து நான் ரொம்ப எங்கேஜ்டாக வச்சுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஃபீலாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்ம வந்து ஐடலாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் புடவை கட்டிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் எப்படிங்க, ஒரு 4, 5 ஃபோட்டோ இல்லை பொய் சொல்லக்கூடாது, ஒரு 10, 15 ஃபோட்டோ கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக வந்து அந்த டே போச்சு. அண்ட் ஈவினிங் தாங்க ஒரு சர்ப்ரைஸு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் கட்டியிருந்த சாரீக்கு மேட்சிங்காக அந்த பிஸ்தா கேக் வந்துருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் 2 பேரும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அண்ட் இப்படி தான் என்னோடய பர்த்டே போச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.